E5 என்டர்டைன்மெண்ட் காமாட்சி ஜெயகிருஷ்ணன் தயாரிப்பில் தங்கர் பச்சான் வழங்கும் பேரன்பும் பெருங்கோபமும் ஜூன் 5 முதல் திரையரங்குகளில். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம GT ஹாலிடேஸும் வந்தாச்சு. GT ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். Meenakshi Faculty of Arts and Science for Women at KK Nagar, Chennai. BCom, BSc, BA, BBA, BCA and Viscom. Apply now. மணிப்பூர்ல திடீர்னு நடக்கிற கலவரம், மீண்டும் அந்த கலவரம் நடக்குது. அதுக்கு பின்னணியில பல விஷயங்கள் சொல்லப்படுது. குறிப்பா பாஜகவுக்கு ஆதரவான குழு ஒன்று இயங்கிட்டு இருக்கிறதாகவும் அதற்கான புகைப்பட ஆதாரங்களும் வெளியாயிருக்கு. அதனுடைய பின்னணி கொஞ்சம் கவலைக்குரிய ஒன்னாவே இருக்கு. அதை பத்தி முழுசா பேசிடுவோம். அதே மாதிரி கர்நாடக முதல்வர் இந்த RCB ஸ்டாம்பீட் இந்த பிரச்சனையில சிக்கி இப்ப அவர் பதவியே பறிபோக போகுது அப்படின்லாம் சொல்லப்படுது. காங்கிரஸ் டெல்லிக்கு அழைச்சிருக்காங்க, விவாதிச்சிருக்காங்கலாம் கருத்து சொல்லப்படுது. அதனுடைய பின்னணி குறித்தும் பேசுவோம். அமெரிக்கா மீண்டும் இந்தியாவுக்கு அழுத்தம் கொடுக்குது. அங்க ஒரு இளைஞரை தரையில படுக்க வச்சு அவருக்கு ஹேண்ட்கஃப் பண்ணி அவர் அவ்வளவு கொடூரமா நடத்துறாங்க. அவர் ஒரு இந்தியர். மோடி என்ன பதில் சொன்னாரு, பிரதமருங்கிற முறையில என்ன குரல் கொடுத்துட்டாருன்னு எதிர்கட்சிகள் போர்க்கொடி தூக்கியிருக்காங்க. இது பிரதமருக்கு பெரிய ஒரு நெருக்கடியா பார்க்கப்படுது. இது எல்லாத்தையும் விரிவா பேசிடுவோம். வெல்கம் டு சென்சேஷன். வணக்கம் பிருத்திவி. வணக்கம். நேற்றுக்கு பேசியிருந்தோம் இல்லையா, நரேந்திர மோடி 3வது முறையா பிரதமரை ஏற்றதுக்கு அப்புறம் நேற்றோடு ஒரு வருடம் முடிஞ்சு போச்சு. இப்போ இந்த ஒரு வருடத்துல பாத்தீங்க அப்படின்னா பல சர்ச்சைகள். யூஸ்வலா 11 வருஷத்துலேயே பல சர்ச்சையான முடிவுகளை மோடி எடுத்திருக்காரு. அதுல குறிப்பா சொல்லணும் அப்படின்னா மணிப்பூரோட எதிர்காலம் எப்படி இருக்க போகுது. அதாவது மணிப்பூர்ல வன்முறை ஆரம்பித்து 2 வருடங்கள் ஆச்சு இல்லையா. மே 2023 அப்போ வன்முறை ஆரம்பிச்சது. 2 வருஷம் ஆயிருச்சு. இந்த 2 வருஷத்துல ஒரு முறை கூட மோடி மணிப்பூருக்கு போனதே கிடையாது. இப்போ அந்த ஒரு வருஷம் முடிஞ்சது இல்லையா பிரதமரை ஏற்றதுக்கு அப்புறம். அதனால மணிப்பூர் வன்முறை மீண்டும் பெருசா பேசப்படுது. காஷ்மீர் கூட போயிட்டாருங்க. காஷ்மீர் கூட போயிட்டாரு. அது காஷ்மீர் அந்த ட்ரெயின் இனாகரேட் பண்றதுக்காக போனாரு. அங்க போனவர் மணிப்பூருக்கு போல. எங்க தேவையோ அங்க பிரதமர் மோடி போல. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா இப்ப எதுக்கு மணிப்பூர் வன்முறை பெருசா வெடிச்சிருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா மணிப்பூர்ல 2 சமுதாயங்கள் இருக்காங்க இல்லையா, மைட்டி குக்கின்னு இருக்காங்க இல்லையா. மைட்டி தான் பெரும்பான்மை சமுதாயத்தினர், குக்கி மைனாரிட்டி சமுதாயத்தினர். இதுல மைட்டியோட ஆதரவோட செயல்படக்கூடிய ஒரு ஆயுத குழு இருக்கு. அந்த ஆயுத குழுவோட பேரு அரம்பாய் டெங்கோல் அப்படின்றாங்க. அந்த குழுவோட தலைவராக இருந்தவர் அசாம் கனான் சிங் அப்படின்றவர் தலைவராக இருந்திருக்காரு. இந்த குழு என்ன அப்படின்னா பாஜகவுக்கு ஆதரவா இருந்திருக்காங்க. அதாவது பாஜக யாருக்கு ஆதரவு அப்படின்னா மைட்டி சமூகத்துக்கு ஆதரவா நின்றுருக்காங்க. ஏன்னா அவங்க தான் பெரும்பான்மை இருக்காங்கன்றனால அவங்களுக்கு ஆதரவா நிக்கிறாங்க இல்லையா. இந்த குழு தலைவர்கள், அந்த குழு உறுப்பினர்கள் எல்லாம் அப்போதைய சிஎம் இருந்த பிரேன் சிங் இருந்தாலும் மணிப்பூர்ல அவரோட சேர்ந்து புகைப்படம்லாம் எடுத்திருக்காங்க. இது காரணமா இருந்தவர் அவர் தான். ஆடியோ எல்லாம் லீக் ஆனிச்சு. அதை எடுத்தவர் ராஜினாமா பண்ணிட்டாரு. இப்ப ஜனாதிபதி ஆட்சி போயிட்டு இருக்காங்க. இது நீண்ட காலமா ஜனாதிபதி ஆட்சி போயிட்டு இருக்காங்க. இப்ப சமீபத்துல கூட ரீசெண்டா கூட அங்க இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் எல்லாம் மீண்டும் சிஎம் கொண்டு வரலாம்னு சொல்லிட்டு பேசும்போது பிரேன் சிங் தான் வரமா இருந்தது. அதுக்கு ஏதோ முட்டுக்கட்டை விழுந்துருச்சு போல. அவர் கட்சியில இருக்கிற எம்எல்ஏவே அவருக்கு எதிராக இருந்தாரு. அதனால அவரால் சிஎம் வர முடியல. இன்னும் ஜனாதிபதி திறந்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிற சமயத்துல இந்த ஒரு ஆயுத குழுவோட தலைவர் சமீபத்துல சிபிஐ கைது பண்றாங்க. அவரோட சேர்த்து 4 பேரை கைது பண்றாங்க சிபிஐ. எப்படி பிஜேபி ஆதரவு குழு எதற்காக சொல்றாங்க அப்படின்னா அந்த நிலைமை ரொம்ப மோசமா போயிருச்சாங்க. ஏன்னா இந்த ஆயுத குழு தான் வன்முறைக்கு, அதாவது வன்முறைக்கு பல காரணங்கள் இருக்கு. அதுல முக்கியமான காரணம் இந்த ஆயுத குழு தான். இவங்க அந்த மைத்தி சமூகத்தை சப்போர்ட் பண்ற பேர்ல பல குற்றச்சம்பவங்களை பண்ணிருக்காங்க. அதனால இந்த ஆயுத குழுவோட தலைவர் அரெஸ்ட் பண்ணிட்டு அங்க இருந்து அசாம கூட்டு வந்திருக்காங்க. ஏன்னா அங்க நடந்தா சரியா வராதுன்னு சொல்லிட்டு அசாம கூட்டம் விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. இப்பதான் அந்த புகைப்படம்லாம் வெளியில வந்திருக்கு. இவங்க எந்த அளவுக்கு பாஜக ஆதரவா இருக்காங்க, சிஎம் பிரேன் சிங்கை பாக்குற அளவுக்கு அந்த அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸா இருந்திருக்காங்க. இப்போ அந்த அரெஸ்டுக்கு அப்புறம் தான் வன்முறை மீண்டும் மணிப்பூர் முழுக்க வெடிச்சிருக்கு. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா அங்க மீண்டும் இன்டர்நெட் ஷட் டவுன் பண்றாங்க. அப்புறம் ஊரடங்கு உத்தரவு எல்லாம் மறுபடியும் போட ஆரம்பிச்சிருக்காங்க. என்னதான் மோடி ஒரு பக்கம் ஒரு ஆண்டை முடிஞ்சு கொண்டாடினாலும், என்னதான் பாஜகவினர் 11 ஆண்டுகள் ஆட்சியை கொண்டாடினாலும் மணிப்பூரோட மக்கள் எதிர்காலம், மணிப்பூர்ல எப்படி எதிர்காலம் இருக்க போகுது அப்படின்ற கேள்விக்கு பாஜகவிலையும் சரி மோடியிடம் பதிலே இல்லை. ஏன்னா பதில் சொன்னாதான் மோடி பேசுறதுக்கு 80 நாள் ஆச்சுல மணிப்பூர் பத்தி பேசுறதுக்கு. இன்னும் மோடி ஒரு வாட்டி கூட மணிப்பூருக்கு போல, அங்க இருக்கக்கூடிய மக்களை சந்திக்கல, அவங்களுக்கு ஆதரவா எந்த பிரதமர் சார்பா தானே உள்துறை அமைச்சர் எல்லாம் போறாரு. அப்புறம் பிரதமர் போய் என்ன பண்ண போறாரு? இல்ல, நாட்டோட ஒரு தலைவரா பிரதமர் அங்க போனாதுன்னா மக்களுக்கு நம்பிக்கை இருக்கும். ஏன்னா பிரதமர் பேசக்கூட கஷ்டம் அவருக்கு. 80 நாள் கழிச்சு தான் பேசுறாரு. அப்ப அந்த இதுக்காக அந்த அளவுக்கு தயக்கம் இருக்கு. ஏன்னா இந்த ஒரு விஷயத்தை மூடி மறைக்க தானே நீங்க கொண்டாட்ட மாதிரி சொல்றீங்க. 11 வருஷத்தை கொண்டாடுறீங்க, தப்பு கிடையாது. அதுக்குள்ள இந்த போட்டோ எல்லாம் ரிலீஸ் பண்ணி விட்டீங்க. ஒரு எப்படி பிரதமர் இந்த கொண்டாட்டத்தில் ஈடுபடுறது? கொண்டாடுறதுக்கு தேவையில்லை
இங்க அவ்வளவு பிரச்சனை இருக்குல்ல மணிப்பூர்ல. மணிப்பூரோட நீங்க மணிப்பூர் போக்கஸே பண்ணாம இன்னொரு பக்கம் எப்படி கொண்டாட முடியும்? நீங்க ஏற்கனவே உயிரிழப்புகள் அதிகமா போயிட்டு இருக்கு. இப்ப மறுபடியும் வந்து அங்க ஒரு தீவிர நெருக்கடி இருக்கு மக்களுக்கு. அந்த மாதிரி இருக்கிற சமயத்துல நீங்க இவ்வளவு மாதங்களா ஜனாதிபதி ஆட்சி வச்சிருக்கிறதே பெரிய தப்பு தான். மீண்டும் ஒரு சிஎம் கொண்டு வரணும், அங்க மீண்டும் இயல்பு வாழ்க்கை திரும்பணும் அப்படின்னா மத்திய பாஜக அரசால மட்டும் தான் முடியும். ஏன்னா இந்த கைதுக்கு அப்புறம் லோக்கல் பாஜக லீடர்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்களே அவங்களோட இதை விட்டுட்டு நம்ம சீக்கிரம் ஏதோ ஒன்று பண்ணாதான் முடியும் போல் இருக்குன்னு சொல்லிட்டு கவர்னரை பார்க்க போயிருக்காங்க. கவர்னரை பார்த்து போயிட்டு இதுக்கு மேல வந்து மத்திய அரசு இது பண்ணா மட்டும்தான் இங்க நிலைமை இயல்பு நிலைக்கு திரும்பும். எதுவுமே பண்ணல அப்படின்னா வன்முறை வந்து இப்போதைக்கு கோயிறப்பாடு கிடையாதுன்னு சொல்லிட்டு பாஜக தலைவர்களே போய் கவர்னர்கிட்ட பேசியிருக்காங்க. என்னடா திடீர்னு இந்த விஷயம் மணிப்பூர் விஷயம் மறுபடியும் பூதாகரமாகுதுன்னு பார்த்தா பின்னணியில இப்படி கதை இருக்கு. இப்ப மணிப்பூர் ஒரு பிரச்சனைனாலும் இன்னொரு பக்கம் காங்கிரஸ்க்கு இருக்கிற பெரிய பிரச்சனை அந்த ஆர்சிபி கூட்ட நெரிசல்ல சிக்கி இறந்த அந்த 11 பேருடைய உயிரிழப்பு. இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. என்னமோ சொல்றாங்க ஆர்சிபி அணியை வந்து இப்ப விக்கிறதுக்கெல்லாம் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு இருக்கு. அந்த ஸ்டேடியத்தை வந்து க்ளோஸ் பண்ண போறாங்க. லண்டன்ல இருந்து இவர் கோலிக்கு வர சொல்லி சம்மன்லாம் அனுப்ப போறாங்கன்னா பல விஷயங்களை தொடர்பா பேசப்பட்டு வருது. ஆனா அதனுடைய இன்னொரு பக்கமா என்ன சொல்லப்படுதுன்னா கர்நாடகாவினுடைய முதல்வராக இருக்கக்கூடிய சித்தராமையா அவர் வந்து ராஜினாமா செய்ய காங்கிரஸ் மேலிடத்தால அழுத்தம் கொடுக்கப்படுறாரு. ஏற்கனவே டி.கே. சிவகுமார் ஒரு அரசியல் பண்ணிட்டு இருக்கப்ப இதையும் அவருக்கு சாதகமா டி.கே. சிவகுமார் பண்ணிக்கிறாரு. இதுக்கான முழு இதையும் அவர் தான் பொறுப்பேற்றுக்கணும் அப்படின்னு ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இந்த முத்ரா ஸ்கேம் வந்து ஒரு விடுற மாதிரியே இல்லை. 100 கோடி ரூபாய் சொத்து மறுபடியும் முடக்கி வச்சிருக்காங்க. இப்படி பல சிக்கல்ல சித்தராமையா சிக்கிட்டு இருக்காரு. ஆனா சித்தராமையா இந்த 2 சிக்கல்களை சித்தராமையா பதிலா சிக்கல் ராமையான்னு வச்சிருக்கலாம். அவ்வளவு சிக்கல் இருக்கு அவருக்கு. இந்த 2 சிக்கல்களும் ஒரே டைம்ல வந்திருக்குன்னு எதிர்பார்த்திருக்க மாட்டார். அந்த அளவுக்கு ஒரு பெரிய சிக்கல்ல மாட்டிருக்காருன்னு தான் சொல்லணும். நீங்க சொன்னது போல அந்த ஆர்சிபி அந்த பெங்களூர் ஸ்டேடியத்துல ஒரு ஸ்டாம்பீட் நடந்தது இல்லையா, கூட்ட நெரிசல்ல 11 பேர் இறந்து போனாங்கல்ல, அதுக்கு பல காரணங்கள் சொல்றாங்க, பல விசாரணை போல விசாரிச்சுட்டு இருக்காங்க. அது ஒரு பக்கம் இருந்தாலும் இப்ப வந்து அந்த சம்பவத்துக்கு அப்புறம் கர்நாடக அரசு என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க, எங்க தப்பு நடந்துச்சுன்னு கேட்கறதுக்காக மத்திய காங்கிரஸ் தலைமை இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து சம்மன் கொடுத்திருக்காங்க. நீங்க சித்தராமையாவும் டி.கே. சிவகுமாரும் டெல்லிக்கு வாங்கன்னு சொல்லிட்டு சம்மன் கொடுத்திருக்காங்க. இவங்களும் டெல்லிக்கு எல்லாம் போயிருக்காங்க. அங்க போயிட்டு மல்லிகார்ஜுன கார்கே, ராகுல் காந்தி முன்னிலையில இவங்களும் பேசுறாங்க, என்ன நடந்துச்சுன்னு சொல்றாங்க. அதுக்கு வந்து அங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா காங்கிரஸ் தலைமை இது கர்நாடக அரசு இன்னும் கொஞ்சம் ஜாக்கிரதையா கையாண்டிருக்கணும், ஜாக்கிரதையா கையாண்டிருந்தீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு மோசமா போயிருக்க வாய்ப்பே கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு அறிவுரை கொடுத்து மீண்டும் வந்து இந்த மாதிரி நடக்காம பாத்துக்கோங்கன்னு சொல்றாங்க. ஆனா நடந்ததுக்கு யார் பொறுப்புன்னு கேட்கும் போதுதான் ஒருவேளை சித்தராமையோட பதவிக்கு ஆபத்து வரப்போதா, ஏன்னா வந்து அவர் மீது ஏற்கனவே பல சர்ச்சைகள் இருக்கு. நீங்க சொன்னது போல முத்தா ஸ்கேம், இப்ப மீண்டும் முத்தா ஸ்கேம் வந்து முன்னாடியே அவருக்கு ஒரு பெரிய சிக்கலை தந்துச்சு இல்லையா. இப்ப இந்த டைம் பார்த்து அமலாக்கத்துறை என்ன பண்ணிருக்காங்க, அவர் தொடர்புடைய ஒரு 100 கோடி மதிப்புள்ள சொத்துக்களுக்கு அமலாக்கத்துறை முடக்கிருக்காங்க. இப்போ ஏற்கனவே அந்த முத்தா ஸ்கேம்ல வந்து லோக் ஆயுக்தா தனியா விசாரிச்சுட்டு இருக்காங்க, அமலாக்கத்துறை விசாரிச்சுட்டு இருக்காங்க. எப்படி வந்து உங்களோட மனைவிக்கு வந்து முறைகேடா அந்த இடங்களை எப்படி ஒதுக்க முடியும், அதுலயே பல கோடி அளவுக்கு முறைகேடு நடந்திருக்குன்னு சொல்லிட்டு தான் அவர் மீது கம்ப்ளைண்ட் இருக்கு. இப்போ இடி வந்து அவர் தொடர்பான 100 கோடி மதிப்புள்ள சொத்துக்களை முடக்குனது அவருக்கு இன்னொரு வகையான சிக்கலும் வந்திருக்கு. சோ இந்த சிக்கலையும் காரணம் காட்டி அவரோட பதவிக்கு ஆபத்தா வரலாம். ஏற்கனவே 11 பேர் உயிரிழந்ததுலேயே அவரோட ஆட்சி வந்து பெரிய கெட்ட பேர் ஆயிடுச்சு இல்லையா. இப்ப இந்த ஒரு ஊழல் குற்றச்சாட்டையும் சித்தராமையா சுமந்துகிட்டு இன்னும் பதவியில் இருக்கணுமா அப்படின்ற கேள்வி வந்து எழுறதை நம்மளால தவிர்க்க முடியாது இல்லையா. நீங்க இன்னொரு விஷயத்தை கவனிக்கணும். சித்தராமையா பொறுத்த வரைக்கும் அடிப்படையில தன்னை ஒரு செகுலரிஸ்டா காட்டிக்கிறாரு. அதே நேரம் துணை முதல்வர் டி.கே. சிவகுமார் கொடுத்த ஸ்டேட்மெண்ட்ங்கிறது முக்கியமான ஒண்ணு. நான் இந்துவா தான் பிறந்தேன், இந்துவா தான் சாவேன் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு. இது எல்லாமே கூட்டி கழிச்சு பாருங்க, கணக்கு சரியா வரும்னு அரசியல்ல கை தேர்ந்தவர்கள் பலரும் சொல்லிட்டு வராங்க. பாப்போம் சித்தராமையோட எதிர்காலம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ இன்னொரு பக்கம் வந்து அந்த மோடி அமெரிக்கா அந்த ஈக்குவேஷன் வந்து தொடர்ந்து மோடிக்கு பல நெருக்கடிகள் கொடுக்குன்னு சொல்லணும். இவரு வெல்கம் நமஸ்தே ட்ரம்ப்னாரு, அவரு வெல்கம் மோடினாரு. இப்ப என்னன்னா இவ்வளவு பெரிய ஓட்ட விழுந்துருச்சு இந்தியா அமெரிக்கா உறவுக்குள்ள. காங்கிரஸ் கேட்கறது எல்லாமே கொஞ்சம் நியாயமான கேள்வி தான் சொல்லணும். ஏன்னா வந்து அந்த அளவுக்கு அமெரிக்காவில் இந்தியர்களுக்கு எதிராக ஒரு சூழல் அங்க எழுந்திருக்கான்னு பார்க்கணும். ஏன்னா இப்ப சமீபத்தில் கூட ஒரு இந்திய இளைஞரை அமெரிக்க காவல்துறையினர் வந்து முட்டி போட்டு, அதாவது ஜார்ஜ் ஃப்ளாய்டுக்கு பண்ணாங்க இல்லையா, ஜார்ஜ் ஃப்ளாய்டு இறந்தார்ல, அந்த மாதிரி ஒரு நிகழ்வை வந்து ரோட்ல படுக்க வச்சு முட்டி போட்டு கை விலங்கிட்டு கைது பண்றாங்க ஏர்போர்ட்ல. அது என்னதான் அவங்களோட நடைமுறை எப்படி இருந்தாலும் எதற்காக ஒரு இளைஞர் எப்படி நீங்க கைது பண்ணணும், கைது பண்றது வெப்பன் கூட வச்சுக்கல, எதுவுமே செய்யாத சந்தேகத்தின் அடிப்படையில் கைது பண்றது பிரச்சனை இல்ல, அதுக்கு உயிருக்கு ஆபத்து கொடுக்குற அளவுக்கு இப்படி கைது பண்றதுக்கு என்ன காரணம் இருக்கு? இந்தியர்ங்கிறதுனாலதான் இவ்வளவு இலக்காரமா நீங்க நடத்துறீங்க. இதுவே ஒரு சீனரா இருந்தா ரஷ்யரா இருந்தா அப்படி நடத்திடுவீங்களா அப்படின்னு காங்கிரஸ்காரங்க கேக்குறாங்க. கேள்வி நியாயமான ஒண்ணு தானே. ஏன்னா தொடர்ந்து இந்தியர்கள் வந்து அமெரிக்க அரசால அவமானப்படுத்தப்பட்டே வராங்க. இடையில வந்து கை விலங்கு போட்டு கால் விலங்கு போட்டு ஏர்போர்ட்ல அனுப்பி விட்டாங்க. பிளைட் மூலமா இந்தியாவுக்கு வந்து இறங்குறாங்க. இந்தியா ஒரு ஆதரவு கொடுத்தாங்க, அது அமெரிக்க நடைமுறை இப்படிதான் இருக்கும்னு சொல்லிட்டு ஆதரவு கொடுத்தாங்க. அப்படி எல்லா நாட்டுக்கும் போன மாதிரி தெரியல. இந்தியாவுக்கு வக்காலத்து வாங்குனுச்சு. அப்புறம் இந்தியா பாகிஸ்தான் போர்
இந்த ட்ரம்ப் வந்து தூங்கி எழுந்து குட் மார்னிங் சொல்றாரோ குட் நைட் சொல்றாரோ இல்ல நான் தான் சீஸ்ஃபயருக்கு காரணம் அப்படின்னு பொழுதுனைக்கும் சொல்லிட்டே இருக்காரு. கிட்டத்தட்ட 12 முறைக்கு மேல சொல்லிட்டாருன்னு புள்ளி விவரங்கள் சம்பந்தமான இடத்துல சொல்றாரு, சவுதியில சொல்றாரு, சவுத் ஆப்பிரிக்கா பிரசிடென்ட் இருக்கும்போது அவரே சொல்லிருக்காரு. தூங்குறப்ப கூட சொல்லுவார் போருக்கு, தெருவுல போற குழந்தைகள்ட்ட சொல்லிட்டு இருப்பாரு நான் தான் காரணம் போருக்கு. அந்த அளவுக்கு ஒரு ஆள் மனசுல அதை பதிய வச்சுட்டாங்க. அவர் எல்லாருக்கும் பதிய வச்சுட்டு இருக்காரு. இதற்கெல்லாம் இந்தியா வலுவான ஒரு பதில கொடுக்கல. ஜெய்சங்கர் போற போக்குல சொன்னார் இதுக்கு அமெரிக்கா தலையிடல அப்படின்னாலும் பிரதமர் சொன்னாதானே அதுக்கு சரியான ஒரு வலுவான பதிலடியா இருக்கும். அப்படி எதுவுமே இந்தியா பண்ணல, கடந்து காணாம போகுது. இதைத்தான் எதிர்கட்சிகள் வந்து ரொம்ப கடுமையா சாடிக்கிட்டே இருக்காங்க. ட்ரம்ப்புக்கு வந்து பிரதமர் மோடி அடிபணிச்சிட்டாரு, சரண்டர் ஆயிட்டாரு அப்படின்னு. ரெண்டாவது ட்ரம்ப் பண்ற மிகப்பெரிய ஒரு மோசடி என்ன தெரியுமா, இந்தியா ஒண்ணு பாகிஸ்தானும் ஒண்ணு அப்படிங்கிற. அது எப்படி ரெண்டுத்தையும் ஒரே பிளேட்ல வச்சு பாக்குறீங்க, இந்தியாவும் பாகிஸ்தானும் ஒன்னா அப்படிங்கிற கேள்வி தொடர்ந்து முன்வைக்கப்பட்டே வருது. இந்த நேரத்துல தான் மறுபடியும் இப்படி ஒரு இளைஞரை வச்சு மோசமா நடத்தினதன் மூலம் அமெரிக்கா வந்து இந்தியர்களை எப்படி பார்க்குது, எப்படி நடத்துது அப்படிங்கறது அங்க இருக்கக்கூடிய ஒரு தொழிலதிபர், இந்திய அமெரிக்க தொழிலதிபர் அந்த வீடியோ எடுத்து ஒரு போட்டோ எடுத்து போட்டதுக்கு அப்புறம் அது பெரிய அளவுல அவுட்ரேஜ் ஆயிடுச்சு. இப்ப நிச்சயமா நீங்க சொல்ல போனா எப்பெல்லாம் ட்ரம்ப் கிளைம் பண்றாரு அந்த கிளைமை வந்து இந்தியா தவிடி பொடியாக்கணும் இல்லையா, அது வந்து பொய்யை நிரூபிச்சாகணும் இந்திய அரசு. அந்த ஒரு முயற்சியின் காரணமாக தான் ஆபரேஷன் சிந்தூர் வந்து இந்தியாவோட வெற்றி மட்டும் தான் அப்படின்ற ஒரு விஷயத்தை ப்ரூவ் பண்றதுக்காக தான் மேபி மோடி வந்து 7 எம்பிக்கள் தலைமையில குழு அமைச்சு எல்லாத்துக்கும் வெளிநாடு போக சொல்லியிருக்கலாம். ஏன்னா நாங்க தான் இதுல முக்கியமான காரணம் வெற்றி பெற்றதுக்கு, நாங்க ஆபரேஷன் சிந்தூரை சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டோம், அதை வந்து பிரச்சாரம் பண்றதுக்காண்டி தான் அந்த 7 குழுக்குள்ள வெளிநாடுக்கு போனாங்க. இது ஒரு பக்கம் பேசலாம். இப்ப இன்னொரு பக்கம் வந்து என்ன அப்படின்னா, இந்த அமெரிக்கா இந்தியா உறவை பத்தி பேசும்போது இனி வரக்கூடிய நாட்கள்ல எப்படி மோடி வந்து ட்ரம்பை கையாள போறார். ஏன்னா என்னதான் அவங்க பர்சனலா ஒரு நல்ல நண்பர்கள் இருந்தாலும் அந்த இந்தியா பாகிஸ்தான் நீங்க எப்படி ஒரே தட்டில் வச்சு பார்க்கலாம். ஏன்னா இந்தியா வந்து ஒரு ஜனநாயக நாடு, பாகிஸ்தான் வந்து தீவிரவாத நாடுன்னு சொல்லிட்டு காங்கிரஸ்காரன் சொல்றாங்க. ஸோ ட்ரம்ப் வந்து அந்த ஒரு அஜெண்டா விடுத்து இந்தியா பாகிஸ்தான் ஒன்று தானே, இந்தியாவோட பாகிஸ்தானுக்கு தான் முன்னுரிமை கொடுப்போம்னு சொல்லி ட்ரம்ப் பேசுறதை பார்த்தா இதுக்கு மோடி எப்படி கவுண்டர் கொடுக்கணும் அப்படின்றத வந்து பொறுத்து இருந்தா பார்க்கணும். இதுவரைக்கும் அமைதியா இருக்காங்க. இந்த இளைஞர் இப்படி கைது செய்யப்படுறாரு, மோசமான முறையில் நடத்தப்படுறாருங்கிறதுக்கு எந்த ஒரு சின்ன ஒரு துரும்ப கூட இந்தியா கேள்வி போடல. மிக மோசமான ஒரு சம்பவத்தை கடந்து காணாம போகுது. இதுக்கப்புறம் அமெரிக்கா அந்த குறிப்பிட்ட அந்த ஏர்போர்ட் அதிகாரிகள் என்ன ட்வீட்ல போட்டிருக்காங்க அப்படின்னா, லெஜிட்டிமேட்டா வர்றவங்களை நாங்க வரவேற்கிறோம், அதே இல்லீகல் என்ட்ரியை நாங்க வந்து எப்பவுமே இப்படிதான் நடத்துவோங்கிற மாதிரி அவங்க ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க. அப்ப தான் செஞ்சது சரின்னு அமெரிக்கா மீண்டும் மீண்டும் சொல்லுது, நீங்க செஞ்சது சரிதாங்கிற மாதிரி இந்தியாவும் அமைதி காக்குது. இது நியாயமா அப்படிங்கறதா பலரது கேள்விகளாக எழுந்திருக்கு. பிரதீப், இப்ப நம்ம வீடியோவோட கடைசி பகுதி ஒரு வினோத செய்தி, இப்படி எல்லாம் நடக்கும் அப்படின்றது, இப்படி எல்லாம ஒருத்தர் கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சம்பள தொகை, அதாவது கொடுக்க முன்வர தயாரா இருக்காங்க. என்ன அப்படின்னா ஒரு ஆண்டுக்கு 8 கோடி சம்பளம். பரவாயில்லையே, 8 கோடி சம்பளம், பெரிய பரவாயில்ல. ஆனா எதற்காக அந்த வேலைக்கு யாரும் வரமாட்டாங்க அப்படின்னு பார்க்கும் போதுதான் ஃபர்ஸ்ட் என்ன வேலைன்னு தெரிஞ்சுக்கணும் நம்ம. என்ன அப்படின்னா, கொலம்பியா நாடு இருக்கு இல்லையா சவுத் அமெரிக்கால, கொலம்பியா நாட்டுல வந்து ஒரு தீவு இருக்கு போல. இந்த தீவுல இருக்கக்கூடிய கலங்கரை விளக்கம் இருக்குல்ல, அந்த கலங்கரை விளக்கத்தை பாதுகாக்கிறதுக்கு தான் இந்த சம்பளம். அதாவது செக்யூரிட்டியா நீங்க கலங்கரை விளக்கத்தை மட்டும் பாதுகாத்தா போதும், எந்த வேலையும் செய்ய வேண்டாம், உங்களுக்கு வருஷத்துக்கு 8 கோடி கொடுக்குறான்றாங்க. இருந்தும் யாரும் முன் வர மாட்டாங்க. யூடியூப் வீடியோ, இன்ஸ்டா வீடியோ எல்லாம் பார்த்துட்டு இருந்தா பொழுது போறது தெரியாது. இருந்து யாரும் போக மாட்டாங்க. ஏன் சொல்றாங்க அப்படின்னா, அந்த கலங்கரை விளக்கத்தை சுத்தி கடல் அலை வந்து ரொம்ப ஆக்ரோஷமா இருக்குமா, ஆக்ரோஷமான கடல் பகுதி போலங்க. அதனால ஒரு பக்கம் மிக ஆபத்தான வேலை, இன்னொரு பக்கம் தீவுல வந்து பெருசா யாரும் இருக்க மாட்டாங்க, அதனால தனிமையிலேயே இருக்கணும், இதுவும் உயிருக்கு ஆபத்தான். யாராச்சும் அழைச்சிட்டு போய் கூட வச்சுக்கொண்டிதான் மாமா மச்சான் 2 பேரும் உட்காந்து டீ காப்பி எல்லாம் போட்டு குடிச்சு அப்படியே தெரியாது. நம்ம ஆளுங்கெல்லாம் யோசிப்போம், அங்க அப்படி இருக்க மாட்டாங்கல்ல, எதுக்கு தனிமையில இருக்கணும், எதுக்கு ஆபத்துல நானே மாட்டிக்கணும்னு சொல்லிட்டு 8 கோடி கொடுக்கல, 80 கோடி கொடுத்தாலும் அந்த ஜாப்பே வேண்டாம். இப்ப நம்ம கவுண்டமன்ஸ் இந்த சொல்லுவாங்கல்ல, கப்பல் பிரேக் டவுன் எடுத்து என்ன பண்ணுவீங்க, நடுக்கடலை இறங்கி தள்ளணும் அப்படின்னு வரல, அதே மாதிரிதான் இங்க போயிட்டு நீங்க வேலை பார்க்கறது உயிர் வாழதான், உயிரை பணைய வச்சு ஒரு வேலை வேணாங்க அப்படிங்கறதா. அது எவ்வளவு பணம் கொடுத்தாலும் எங்களுக்கு வேண்டாம், அந்த மாதிரிதான். இதே மாதிரி நாளைக்கும் பல செய்திகளோட சந்திக்கலாம். அழகு, நன்றி. தொடர்ந்து பேசலாம். நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.